ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி சூப்பரான ஹேப்பி பர்த்டே வீடியோ எப்படி எடிட் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் இருக்கிற கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 அப்படின்ற ரேஷியோ கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கீர் ஐக்கான் இருக்கும். கீர் ஐக்கானை டச் பண்ணிட்டு எடிட்டிங்குள்ளே போயிட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 2.5 அப்படின்ட்டும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும். அதையும் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் போயிட்டு உள்ள அந்த ஒரு டவுன்லோட் லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ்க்கு இருக்கும். அதை ஸ்பீடுக்குள்ளே போயிட்டு ஒரு 6 செகண்ட்ஸ் மட்டும் வர மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 செகண்ட்ஸுக்கு பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபோட்டோவில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ஃபோட்டோக்கு பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம இப்போ எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஃபோட்டோவை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இன் அனிமேஷன் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ஒன்றை வந்து கொடுத்துருங்க. செகண்ட் ஒன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மற்ற ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து வேறு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு குரோமேட்டிக் ஜூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்தடுத்து ஃபோட்டோஸ்க்கும் அடுத்தடுத்து இருக்கிற ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்துருங்க. இப்படியே எல்லா ஃபோட்டோஸ்க்கும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நடுவில் அதுக்கான எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிடும். ஃபோட்டோஸ்லாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த எஃபெக்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து அது பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், ஒரு 75 -75 அந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு ப்ளூ கலர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா விக்னேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வந்து கார்னர்லலாம் ஒரு பிளாக்கான ஒரு இது வந்து ஆட் ஆகிருக்கும். ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி அந்த விக்னேட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டெப்ஸ் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக புரியும். இப்படி எல்லா ஃபோட்டோவுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா அந்த கார்னரில் ஒரு பிளாக் ஷேட் தெரியும். அது வந்து வீடியோவில் பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும். அது நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த ஹாப்பி பர்த்டே இமேஜ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போயிடுங்க. இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஃபோட்டோவோட இந்த எட்ஜில் வர மாதிரி வந்து அழகாக கொடுத்துருங்க. இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் கீழே வர்றது. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு
இன்னொரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போறோம். அதுக்கும் லேயர்க்குள்ள போயிட்டு, மீடியாக்குள்ள போயிட்டு இதுக்கான லிங்க்கும் கீழ குடுத்துருப்போம். டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இப்ப ஆட் பண்ணிக்க போறோம். வந்துட்டு இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து மாத்த போறோம். அதுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் குடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் குடுத்துருங்க. இப்ப இத டச் பண்ணீங்கன்னா, கீழ ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஸ்க்ரீன் குடுத்துருங்க. ஸ்க்ரீன் குடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்க. அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். ஒரு ரெட் கலர்ல ஃபோட்டோஸ்க்கு நடுவுலலாம். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குல்ல? இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். நீங்க வந்து இதையே டூப்ளிகேட் எடுத்து வந்து வீடியோ ஃபுல்லா வர மாரி வந்து கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாங் தான் வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற சாங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் லேயர் குடுத்துட்டு மீடியாக்குள்ள போயிட்டு வீடியோ வந்து ஒண்ணு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலேருந்து சாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போறேன். நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோ கூட இப்படி எடுத்துட்டு, கீழ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுத்தீங்கன்னா, ஆடியோ மட்டும் தனியா வந்து வந்திருக்கும். வீடியோவ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, ஆடியோ மட்டும் போகும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆடியோ மட்டும் வரும். வீடியோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பேபீஸ்க்கான ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங். கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போறோம். மேல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான குவாலிட்டில வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.